ஓம் சாந்தி. நாம் தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து உலக ராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நாம் சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நாம் இந்த உலகத்தை ஒரு அலௌகீக விளையாட்டு என்று புரிந்து நிராசையாக இருக்கும் ஆத்மா. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் யோக பலத்தின் மூலம் காரியம் செய்கின்ற ஆத்மா. தந்தையிடம் எதையும் கேட்க வேண்டிய விஷயமில்லை. நாம் ஈஸ்வரிய குழந்தையாவோம். ஆகையால் நல்ல காரியங்களையே செய்கின்றோம். இந்த யோக பலத்தின் மூலம்தான் நம்முடைய அனைத்து கர்மேந்திரியங்களும் வசமாகி விடுகின்றது. யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாக ஆகிறது. ஆகையினால் தூய்மையாவதற்காக, உணவை சுத்தமாக்குவதற்காக நாம் நினைவு யாத்திரையில் இருக்கின்றோம். நாம் யுக்தியோடு நடந்து கொள்கின்றோம். நாம் பணிவோடு பேசுகின்றோம். தந்தை ஒவ்வொரு கல்பமும் வந்து இந்த பாரத கண்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றார். சாப்பிடுவது, பானங்கள் அருந்துவது போன்றவற்றில் யோக பலத்தின் மூலம் காரியம் செய்கின்றோம். எங்கு வேண்டுமானாலும் சென்றாலும் முக்கியமாக தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்கின்றோம். தந்தை அனைவருக்குமான படிப்பினையை தருகின்றார். நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை அறிவுரை கொடுக்கின்றார். இப்போது தந்தை கிடைத்திருக்கிறார் எனில் நாம் பலியாகின்றோம். பகவான் பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கின்றார். தந்தைகளுக்கெல்லாம் தந்தை அனைவரிலும் உயர்ந்தவராவார். இப்போது தந்தை நம்மை விழிக்க செய்து கொண்டிருக்கின்றார். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் நிலையை தந்தைதான் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பரலோகிக தந்தை நம்மை எல்லையற்ற சுகதாமத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம்.
யாராவது கோபப்பட்டால் மலர்களை நாம் தூவுகின்றோம். அனைத்தும் நம்முடைய யோக பலத்தின் அற்புதமே ஆகும். ஆகையினால்தான் நமக்கு புகழ் இருக்கின்றது. நம்முடைய சுய தர்மமே அமைதியாகும். நாம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தந்தையை சந்தித்திருக்கின்றோம். பகவான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தையாவார். விஷ்ணுவின் அலங்காரம் பிராமணர்களாகிய நம்முடையதாகும். இப்போது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு தேவதைகளாக ஆகிவிடுவோம். நாம் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி சுற்றி தேவதைகளாக நாம் ஆகிவிடுவோம். தந்தை வந்துள்ளார். மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக. நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கின்றோம். நாம் இப்போது சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைவதற்கு வந்திருக்கின்றோம். அனைத்து நடிகர்களுக்கும் அவரவருடைய நடிப்பு இருக்கின்றது. இது எவ்வளவு அளவற்ற வருமானமாக இருக்கின்றது. முயற்சிதான் முதலாவதாகும். குஷிகளின் கடல் மூலமாக தினமும் குஷியின் குறையாத பொக்கிஷம் கிடைக்கிறது. எனவே எப்பேற்பட்ட நிலையிலும் குஷி மறைந்து போகாது. பழைய உலகத்தில் எவ்வளவுதான் சிரேஷ்டமானதாக இருந்தாலும் சரி, ஆனால் எல்லாமே பழையதேதான் ஆகும். எனவே நாம் கவலை இல்லாதவர் ஆகிவிட்டோம். எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். நம்மை பொறுத்தவரையில் எல்லாமே நல்லதுதான். நம்மிடம் எப்பேற்பட்ட அரசாட்சி இருக்கிறது, அதை யாருமே பறிக்க முடியாது. எப்படி தந்தை குழந்தைகளுக்கு சேவை செய்கிறாரோ, எந்த அகங்காரமும் இல்லை. அதேபோல் நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம். தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து உலக ராஜ்யத்தை அடைகின்றோம். தந்தைகளுக்கெல்லாம் தந்தை, பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய உயர்ந்தவர், மிகவும் அன்பானவருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் பலியாகின்றோம். நாம் ஞானச்சிதையில் அமர்கின்றோம். குஷிகளின் குறையாத கஜானாக்களில் நிரம்பியிருக்கக்கூடிய சதா கவலையற்ற சக்கரவர்த்தி ஆத்மா நாம்.
இந்த உலகத்தை ஒரு அலௌகிக விளையாட்டு என்றும், நிலைமைகளை விளையாட்டு சாமான்கள் என்றும் கருதி நடந்து நிராசையாக இருக்கும் ஆத்மா நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.